ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையலில் மாவிடிக்காய் பப்பு. ஈஸ்வரி மேடம் கேட்டிருந்தாங்க, இன்னும் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்னைக்கு நம்ம சமையலில் மாவிடிக்காய் பப்பு. வாங்க செய்யலாம். மாங்காய் பருப்பு, மாமிடிக்காய் பப்பு, மாங்காய் பருப்பு. இதுக்கு வந்து சின்ன மாங்காய், இது கீழ்மூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, நீட்டாக இருக்கும் பாருங்கள். அதான் போட்டுக்கணும். நல்லா ரொம்ப புளிப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எடுக்காமல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் இது கரையாமல் இருக்கும் பருப்பில். அதுக்காக தான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன மாங்காய், அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் 1, 2 தக்காளி, ஒரு 4 பூண்டு சும்மா அப்படி தட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வெறும் பச்சை மிளகாய் காரத்திலே செய்யக்கூடாது, நல்லா இருக்காது. கொஞ்சம் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்காக வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து சிறுபருப்பு நான் வந்து நல்லா சிகப்பாக வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சிறுபருப்பு பிடிக்கல அப்படின்னாக்கா பருப்பில் கூட செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம். அது எதுலேருந்து செஞ்சாலும் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து நான் வந்து 100 கிராம் பருப்பு போடுறேன். இதுக்கு உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு 50 கிராம் கூட போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு பாருங்க. நான் வந்து 100 கிராம் பருப்பு நான் போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் ஒரு விசில் வரட்டும். அப்புறமா இது வந்து தாளித்து அதில் சேர்த்துக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி. இந்த பருப்பு வந்து இது ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் கழுவிட்டு ஒரு விசில் வர வரைக்கும், ஒரு விசில் வந்தால் போதும். அப்புறம் வேணும்னா இந்த காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் பருப்பு வேகணும். ரொம்ப 2 விசில் வந்துடுச்சுன்னா பருப்பு கொல ஆகிடும், நல்லா இருக்காது. ஒரு விசில் தான் வரணும். ஒரு விசில் தான் வரணும். பார்த்துங்க, கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுல இந்த பருப்பு அதில் போட்டுடுறேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காயெல்லாம் தாளித்து ஒன்றாவே போட்டுடலாம். அதில் இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு தான் பார்த்துங்க. தண்ணி பருப்பு வேக வைத்து தெரியும் எல்லாருக்கும். நான் மெத்தட் மட்டும் எப்படி செய்யணும் இந்த ரெசிபின்றது தானே உங்களுக்கு தேவை. நான் வந்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் மட்டும் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் மிக்ஸி க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு விசில் வர வரைக்கும். அது ஒரு விசில் வந்திருக்கு, இறக்கி வச்சுட்டேன். இப்போ இது தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது பார்த்துக்கோங்க, சின்ன ஸ்பூனு. அந்த எண்ணெய் போதும், நிறைய எண்ணெய்லாம் தேவையில்லை. இதுக்கு வந்து வடகம் தாளிச்சா நல்லா இருக்கும். வடகம்ன்றது இப்போ நான் ஒரு வீடியோ வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, புதுசு. இது வந்து பழசு, போன வருஷம் அதுக்கு முந்தி வருஷம் வச்சது. 2 வருஷம். ஆமாம், ஒன்றும் ஆகாது. நல்லா நம்ம 40 நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். உப்பு போடுறோம் இல்லையா, ஒன்றும் ஆகாது. அப்பப்போ காய வச்சுக்கணும். தண்ணி கைப்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து வடகம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் போட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் காரம்லாம் வேணாம், ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஒரு 3 பச்சை மிளகாய். கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா இருக்கும். வெறும் பச்சை மிளகாய் காரம்ன்றது ஒரு மாதிரி டேஸ்ட்டு வரும், அது வேண்டாம். இப்போ தக்காளி சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா இப்போ இது விசில் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, பருப்பு ஒரு விசிலுக்கு நல்லா எப்படி சிகப்பாக வந்துருக்கு. இந்த மாதிரி பருப்பு வறுத்துட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி ஸ்மெல் வரும். பச்சை சிறுபருப்பில் வந்து பச்சை வாழை வரும், நல்லா இருக்காது. இப்போ இதில் நம்ம கடையில் வாங்கின வந்த பிறகு உடனே செஞ்சிடணும். ஆமாம், சிகப்பாக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் வந்து உப்பு, இதில் மஞ்சள் தூள் போட்டுருக்கிறோம், தேவையில்லை. ஓஹோ, அதனால தான் மஞ்சள் இருக்கும். ஆமாம். அதில் 3 பச்சை மிளகாய் காரம் கூட நமக்கு கணக்கு தான். அந்த கணக்கோடு சேர்த்து தான் இப்போ நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம்.
பார்த்தீங்களா, நான் வந்து அரை ஸ்பூன் போட்டு வச்சேன். அதுக்கு மிஞ்சி வேணும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் அரை ஸ்பூனே போதும். ஏன்னா 3 பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் அது. இப்போ இதில் வந்து உப்பு போட்டாச்சு, மிளகாய் தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி இந்த பூண்டு இந்த மாதிரி பெரிய பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பூண்டு போதும். நிறைய பூண்டுலாம் வேண்டாம், இஞ்சி எல்லாம் தேவையில்லை. வெறும் பூண்டு இது வதக்கிட்டு வெங்காயம் மாங்காய் போட்டு வதக்க வேண்டியதில்லை. தக்காளி பச்சை மிளகாய் தான் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த 3 மட்டும்தான் நல்லா வதக்கி லாஸ்ட்டில் இந்த மிளகாயே வருது மாங்காய். இது வந்து நம்ம டெய்லி நம்ம வீட்டில் செய்கிற சமையல் தான். இதுக்காக தனி ஸ்பெஷலாக அந்த க்ரீமு இந்த க்ரீமு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிற சமையல் எப்படி நம்ம டெய்லி செய்கிறோமோ அதுதான். உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யறதில்லை. இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? மாங்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கரையாமல் இருக்கும். நம்ம பருப்போடு சேர்த்து மாங்காய் வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப பொடியாக நறுக்கி போட்டோம்னா கரைஞ்சிடும். ஓகேங்களா? இது மாங்காயில் வதக்க வேண்டியதெல்லாம் இதெல்லாம் எடுத்து நம்ம இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா இருக்கும் மாங்காய் பருப்புன்றது. இது ரொம்ப புளிப்பு இருக்காது. உங்களுக்கு புளிச்சு மாங்காவாக இருந்ததுன்னா இவ்வளோ மாங்காய் போட வேண்டாம். 100 கிராமுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது அந்த அளவுக்கு ரொம்ப புளிப்பு இருக்காது, ஊறுகாய் மாங்காய் மாதிரி இருக்காது. ஆனால் இந்த மாங்காவில் செஞ்சதை நல்லா டேஸ்ட் வரும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம குக்கரில் வச்சு விசிலெல்லாம் வைக்க வேண்டியது. இதுக்கு நம்ம தண்ணி 1 கிளாஸா 1/2 கிளாஸா? அதுக்கேற்ற மாதிரி. இதெல்லாம் வெந்தனம் இல்லைங்களா? மாங்காய், தக்காளி, வெங்காயம் பார்த்துக்கோங்க. இதுக்கு அது ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். மாங்காய் வெந்துடும். அவ்வளோதான். மூடி வைக்க வேண்டியது? விசில் வைக்க வேண்டாம். இப்படி கையிலேயே சும்மாவே மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். பரவாயில்ல. இதில் செக் பண்ணி இப்போது மாங்காய் நல்லா வெந்து போச்சு. மாங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. குக்கரில் அடி பிடிக்காமல் அப்பப்போ இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, ஸ்மெல்லு வரும். கறி பிடிச்சா அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும் மாங்காய். விசில் வச்சோம்னா ரொம்ப செதறிடும். அதனால் நான் வந்து மூடி சும்மா தான் இப்படி மூடி வச்சு வேக வச்சேன். விசில் மட்டும் வைக்கல. இப்போது மாங்காய் பருப்பு ரெடி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்றது கமெண்ட் வைங்க. ஏன்னா தோரம் பருப்பு விட சிறு பருப்பு தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். ரெண்டும் இது வேணும் போட்டுக்கலாம், இது வேணும் போட்டுக்கலாம். அது அவங்களோட விருப்பம். ஆனால் டேஸ்ட் மட்டும் இதுதான். இது நல்லா இருக்கும். சிறு பருப்பில் செஞ்சால் நல்லா இருக்கும். பருப்பு மட்டும் சிகப்பாக வறுத்து வச்சுக்கோங்க. எந்த பருப்பு கூட்டு பண்ணாலும் நல்லா வறுத்து வச்சுக்கிட்டு இதில் இப்போ மாங்காய் போட்டு கூட்டு, கத்திரிக்காய் போட்டு கூட்டு பண்ணிக்கலாம், முருங்கைக்காய் போட்டு கூட்டு பண்ணிக்கலாம், பெருக்கங்காய் போட்டு கூட்டு பண்ணிக்கலாம், சொரக்காய் போட்டு கூட்டு பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இதே மெத்தடு தான். பெங்களூர் கத்திரிக்காய் பெங்களூர் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாம். ஏன்னா மெத்தடு மட்டும் நான் இப்போ எப்படி மாங்காய்க்கு எப்படி செஞ்சுருக்கிறேனோ, ஏன்னா இந்த மாங்காய்க்கு பதிலாக வேற காய் போட்டுக்கணும். இதுக்கு வந்து இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. மாங்காய் பருப்பு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றது. ஓகே.